சென்னையில ஐடி ஊழியர்களை இறக்கிவிட போன கார் ஒண்ணு ஏரியில கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஐடி நிறுவனத்துல பாதுகாவலரா பணியாற்றிட்டு வந்த பீகாரை சேர்ந்தவரு பரிதாபமா நீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்காரு. அதிகாலை பொழுதுல நடந்த அதிர்ச்சி சம்பவத்தால ரேடியல் ரோட்ல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னை சிறுசேரி பகுதியில இயங்கிட்டு வரக்கூடிய ஐடி நிறுவனத்துல பணியாற்றிட்டு வரக்கூடிய ஊழியர்களை இறக்கி வர்றதுக்காக கார் ஒண்ணு போயிருந்திருக்கு. ஊழியர்களை இறக்கி விட்டுட்டு வரும்பொழுதுதான் எதிர்பாராத விதமா அந்த கார் விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. 33 வயதான ராஜசேகர் அப்படின்றவரு ஐடி நிறுவனத்துக்கு ஒப்பந்த முறையில கார் ஓட்டிட்டு வராரு. ஊழியர்களை இறக்கி விட்டுட்டு அதே நிறுவனத்துல பாதுகாவலரா பணியாற்றிட்டு வந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த கௌஷால் குமார் அப்படின்றவரு ராஜசேகரோட இந்த கார்ல வந்ததா கூறப்படுது. இந்த கார் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில வந்துட்டு இருக்கும் போதுதான் பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரி பகுதியில வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்து கார் சாலையோரமா இருந்த ஏரியில கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த விபத்துல சம்பவ இடத்திலேயே கௌஷால் குமார் உயிரிழந்ததா கூறப்படக்கூடிய நிலையில நீர்ல மூழ்கின நிலையில தப்பிச்சு கரை ஒதுங்கி இருந்திருக்காரு கார் ஓட்டுநர் ராஜசேகர். அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. ஐடி ஊழியர்களை இறக்கிவிட போன கார் ஒண்ணு ஏரியில கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த விபத்துல ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.